நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 17ஆம் நாள் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேரோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்தில் துவாரபாலகர்களை ஆண்டாள் எழுப்பினா. அவர்களிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு பவனத்துக்குள்ள இவளும் இவளது தோழிகளும் இப்போ வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா கண்ணனும் நந்தகோபரும் யசோதையும் பலராமனும் சயனித்திருக்கக்கூடிய அந்த சயன அறை அங்கே வந்து பார்க்குறா. இப்போ 4 கட்டில்கள் போடப்பட்டிருக்கு. அதில் 4 பேர் தூங்கின்னு இருக்கா. அது என்ன வரிசையில் இருக்கா அப்படின்னா, நந்தகோபர் முதல்ல படுத்துன்னு இருக்கார், அடுத்து யசோதை படுத்துன்னு இருக்கா, யசோதைக்கு அடுத்தபடியாக கண்ணன், கண்ணனுக்கும் அடுத்தபடியாக பலராமன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வரிசையில் எல்லாரும் சயனித்திருக்கா. இப்போ ஆண்டாள் இதே வரிசையில் ஒருத்தரையாக எழுப்ப போகிறா. இந்த பாசுரத்துக்கு மொத்தம் 8 அடி, 4 பேரை எழுப்பணும். அதனால ஆளுக்கு 2 அடி அப்படின்னு எழுப்பிண்டு வரா. முதல் 2 அடியில் நந்தகோபர், அடுத்த 2 அடிகளில் யசோதை, அடுத்த 2 அடிகளில் கண்ணன், கடைசி 2 அடிகளில் பலராமன்னு எல்லாரையும் எழுப்ப போகிறா. அதில் இந்த பாசுரத்தில் முக்கியமாக தானம் பண்ண வேண்டியதோடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறா. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறா. அம்பரமே அப்படின்னா வஸ்திரம்னு அர்த்தம், வஸ்திரதானம். தண்ணீரே அப்படின்னா நிறைய தண்ணீர் பந்தல்கள் அமைச்சு யாத்ரிகர்களுக்கும் வெளியில் போகிறவாளுக்கும் போகிற பாதை எங்கும் தண்ணீர் பந்தல் அமைச்சு அவளுடைய தாகத்தை தீர்க்கறதுக்காக தண்ணீர் பந்தல்கள். அதனால் தண்ணீரே. சோரே அன்னதானம் பண்ணுறது, அதனால் சோரே. அறம் செய்யும், இந்த தானங்கள் அத்தனையையும் எதுவும் ஒரு பிரதி உபகாரமோ இன்னொரு பலனோ எதிர்பார்த்து பண்ணாமல் இந்த தானம் எல்லாம் தன்னுடைய ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுறது. அதனால் அறம் செய்வது ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு நினச்சிண்டு பண்ணக்கூடியதான தானங்கள் இவை. அதனால் இது அத்தனையும் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா எம்பெருமான் நந்தகோபாலா அப்படிங்கிறா. எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவரே நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு அவரை இந்த முதல் 2 வரியில் ஆண்டாள் எழுப்புறா. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடுத்துவதற்கு உடை. ஏன்னா மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆடை அப்படிங்கிறது அவசியம். அடுத்து தாகத்தை தீர்த்து கொள்றதுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது அவசியம். உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு அன்னம் அப்படிங்கிறது அவசியம். அன்னம் தான் உயிருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது. அதனால் இந்த 3 விஷயமுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானவைகள். அதனால் அந்த 3ஐயுமே தானம் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கார் இந்த நந்தகோபாலர். அதுலேயும் ஒரு மனுஷன்கிட்ட எதை கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். ஆனால் உணவும் தண்ணீரும் கொடுத்தா திருப்தி ஆகிடுவான். எதையும் போரும்னு சொல்லாத மனுஷன்கிட்ட சாப்பாடு போட்டு தீர்த்தம் கொடுத்தோன்னா தீர்த்தத்தையும் சாப்பாடையும் மட்டும்தான் ஒரு மனுஷன் வயர் ரொம்பினதும் போரும்னு சொல்லுவான். அதனால் ஒரு மனுஷனுக்கு திருப்தி அளிக்கக்கூடியவை எவை அப்படின்னா அது அன்னமும் தண்ணீரும். அதனால் ரொம்ப சிறந்த தானங்கள் இவை. அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து பண்ணக்கூடியவர் இந்த நந்தகோபர். மேலும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பல இடங்களில் திருப்பாவையில் ஏகாரம் போட்டுண்டே வருவோம். எங்கெல்லாம் ஏகாரம் வருதோ அந்த இடத்துலெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டாள் சொல்கிறான்னு அர்த்தம். இந்த இடத்துலையும் ஏகாரம் இருக்குது. அம்பரமே தண்ணீரே சோரே அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வஸ்திரதானம் இவர் பண்ண ஆரம்பித்தார்னா வஸ்திரதானம் பண்ணுறதுக்காகவே பிறவி எடுத்தாரோ அப்படின்னு நினைக்க தோணும். தண்ணீரை தானமாக கொடுக்க தொடங்கினார்னா தண்ணீர் தானம் பண்ணுவதற்காகவே பிறந்தாரோ அப்படின்னு நினைக்க தோணும். அன்னதானம் பண்ணாலும் அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதுக்காகவே ஜென்மா எடுத்தாரோ இவர் அப்படின்னு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு இவர் எல்லாத்தையுமே ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தான் பண்ணுவாராம். இப்படி இது அத்தனையும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் மக்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அவா திருப்தி அடையணுங்கிறதுக்காக மட்டுமே இவர் தானங்களை செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறா. எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவரே, எம்பெருமான் அப்படின்னா எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறா. மேலும் நீங்கள் வஸ்திரதானம் பண்ணுறீங்கோ, தண்ணீர் தானம் பண்ணுறீங்கோ, அன்னதானம் பண்ணுறீங்கோ, எங்களுக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு இருக்கோம் நாங்கள். அதனால்
அந்த கண்ணனை எங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. மேலும் பாடுறா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிறா. இப்போ யசோதையை எழுப்புறா. இவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படிங்கிறா. கொம்பனார் அப்படின்னா கொம்பு போன்ற சிறுத்த இடையை கொண்ட ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவள் இந்த யசோதை அப்படிங்கிறா. ஒரு கொம்புக்கு ஏதாவது வாட்டம் நேர்ந்ததுன்னா அது கொழுந்துக்கு தெரிஞ்சிடும், கொழுந்தும் வாடிடும். அந்த மாதிரி எங்களுடைய வாட்டம் உனக்கு புரியுமே, அதனால கண்ணனை எழுப்பணும், அதனால உன்னை முன்னிட்டு கொண்டு நாங்கள் கண்ணனை எழுப்ப போகிறோம், அம்மா யசோதாய் எழுந்துக்கோ அப்படின்னு எழுப்புறா. மேலும் குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிறா. குலவிளக்கே அப்படின்னா ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கே அப்படின்னு பெருமாளை பாடுறா. அந்த அணிவிளக்காக தோன்றிய கண்ணனையே எங்களுக்காக வளர்த்து கொடுத்த குலவிளக்கே அப்படின்னு இந்த இடத்துல யசோதையை கொண்டாடுறா. எம்பெருமாட்டி அப்படின்னா தலைவியே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான்னா தலைவன், எம்பெருமாட்டி அப்படின்னா தலைவியே, யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிறா. இந்த இடத்துல யசோதைய நேரடியாக எழுப்பலை, எழுந்திராய் அப்படின்னு சொல்லலை, அறிவுராய் நாங்கள் வந்ததை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அறிந்து கொள் அப்படிங்கிறா. ஏன்னா மாமியாராச்சே நேரடியாக எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட முடியாது, அதனால அறிவுராய் அப்படிங்கிறா. இப்போ கண்ணனை எழுப்ப போறா. அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படிங்கிறா. அம்பரம் அப்படின்னா அந்த வார்த்தை இந்த இடத்துல 2வது முறை வருது. முதல்ல வந்த அம்பரத்துக்கு அர்த்தம் வஸ்திரம் அப்படிங்கிறது, துணி. இப்போ வர இந்த அம்பரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். இந்த பெருமாள் ஆகாசத்தையே அளந்தார் ஒரு திருவடியால. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, அந்த ஆகாசத்தை அப்படியே ஊடுருவி கொண்டு போனதாம் அவருடைய திருவடி. அப்படி ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே, உம்பர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம். அந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே, தேவாதி தேவனே, உறக்கத்திலிருந்து எழுவாயாக, உறங்காது எழுந்திராய் அப்படிங்கிறா. இந்த இடத்துல பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். பூமி மற்றும் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய 6 லோகங்கள், ஆக மொத்தம் 7 லோகங்கள், இது அத்தனையும் ஊடுருவி கொண்டு போனது அவருடைய திருவடி. பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம், இத்தனையும் தாண்டி போச்சு இல்லையா? அதனால அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படிங்கிறா. ஆனால் பெருமாள் எழுந்துக்கல. அப்போதான் இவாளுக்கு தோணித்து, ஓஹோ, ஒரு பாகவதோத்தவனை முன்னிட்டு கொண்டு தானே போய் பெருமாளை எழுப்பணும், அப்படிதானே போய் பெருமாளை தரிசிக்கணும். ஆனால் நம்ம பலராமனை விட்டுட்டோமே, நேரடியாக கண்ணனை எழுப்பிட்டோமேன்னு இப்போ பலராமனை எழுப்புறா. இவா எல்லாரும் சயனத்தில் இருக்கிற வரிசை என்னன்னு பார்த்தா நந்தகோபர், யசோத, கண்ணன், பலராமன். ஆனால் இந்த வரிசை சரியில்லையே. அசெண்டிங்கில் பார்த்தாலும் சரி, டிசெண்டிங்கில் பார்த்தாலும் சரி, இந்த வரிசை எப்படி இருந்திருக்கணும்? நந்தகோபர், யசோத, பலராமன், அப்புறம் கண்ணன், ஒன்று அப்படி இருந்திருக்கணும். இல்லை கண்ணனில் தொடங்கினா அப்படின்னா கண்ணன், பலராமன், யசோத, அப்புறம் நந்தகோபர், இப்படி இல்லையோ இருந்திருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் இது என்ன புது வரிசை அப்படின்னா, எதனால அம்மா அப்பா இருக்கா, அதுக்கப்புறம் கண்ணன் இருக்கான், கடைசியாக பலராமன் இருக்கார். ஏன் இந்த மாதிரி ஒரு வரிசையில் படுத்துட்டு இருக்கான்னா, ஒரு பக்கம் காவலுக்காக யசோதையும் நந்தகோபரும் இருக்கா, மறுபக்கம் காவலுக்காக பலராமன் இருக்கார். அதனால் கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது, அந்த குழந்தை கண்ணனை பாதுகாக்கணும்னு இந்த மாதிரி ஒரு வரிசையில் எல்லாரும் சயனத்தில் இருக்கா. இப்போது ஆண்டாள் அந்த பலராமனை பார்த்து பாடுறா. செம்பொர் கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு கூப்பிடுறா. அவருடைய திருவடிகளில் செம்மையான பொன்னாலான கழல்கள், அதாவது தண்டைகள் போட்டுருப்பாராம் பலராமன். அது எதுக்காக அப்படின்னா அது வீரத்திற்கான ஒரு சின்னம். அசுர கூட்டங்களையெல்லாம் கொன்றார் அப்படின்றதுனால ஒரு வீரத்தின் வெளிப்பாடாக, வீரத்தின் சின்னமாக அவருடைய கால்களில் தங்கத்தாலான அந்த தண்டைகள் இருக்கான். அதனால செம்பொர் கடலடி செல்வா அப்படிங்கிறா. பெரிய செல்வந்தன் நீ அப்படிங்கிறா. ஏன்னா ஆண்டாளுக்கு தெரியும் இது ஆதிசேஷன் ஆச்சே, ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே பலராமன். ஏன்னா பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிசேஷன் தான் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்து அவள் கர்ப்பத்தையே சுத்தி பண்ணாராம். அவர் சுத்தி பண்ணதுனால தான், அவருடைய திருவடியானது அவளுடைய கர்ப்பத்தில் பதிஞ்சதுனால தான் கண்ணன் எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக அவதாரம் பண்ண முடிஞ்சது. அதனால செம்பொர் கடலடி செல்வா பலதேவா. இவர் எதனால பலதேவர்? பலம் கொண்டவர், அதனால பலதேவர். அது மட்டும் இல்லை, இவர் ஆதிசேஷனாக இருந்து கொண்டு பெருமாளுக்கு பலவாறு கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அதனாலையும் பலதேவர் அப்படின்னு இவரை சொல்லலாம்.
பொய்கை ஆழ்வார் அவருடைய பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஆதிசேஷனை பற்றி. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு அப்படிங்கிறார். இந்த ஆதிசேஷன் எப்படி பெருமாளுக்கு, அதாவது அனந்தாழ்வான் பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னா, பெருமாள் எழுந்து நடந்தான் அப்படின்னா சென்றால் குடையாம், அவனுக்கு குடையாக போவாராம். பெருமாள் ஒரு இடத்துல அமர்ந்தார் அப்படின்னா அந்த பெருமாளுக்கு சிம்மாசனமாக மாறிடுவாராம் இந்த ஆதிசேஷன். பெருமாள் ஒரு வேளை எழுந்து நிற்கணும்னு நின்றார்னா அவருடைய பாதுகையாக மாறுவாராம் ஆதிசேஷன். நீள் கடலுள் என்றும் புனையாம், பெருமாளுக்கு அந்த பார்க்கடல்ல அவர் சயனிப்பதற்கு ஏற்ற பாம்பு படுக்கையாகவும் இருக்கார் இந்த ஆதிசேஷன். அதனால நீழ்கடலுள் என்றும் புனையாம். மணி விளக்காம், இவருடைய சிரசிலேயே மாணிக்க கற்கள் இருக்கு, அதனால இவர் மணி விளக்காகவும் திகழக்கூடியவர். பூம்பட்டாம், பெருமாளினுடைய அழகிய வஸ்திரமாகவும் விளங்கக்கூடியவர். புல்குமணையாம், அதாவது பெருமாள் தழுவிக்கொள்வதற்கு உரிய தலையணையாகவும் இருக்காராம் இந்த ஆதிசேஷன். திருமார்க்கு அரவு, அதாவது திருமார்க்கு அப்படின்னா பெருமாளுக்கு இந்த பாம்பானது ஆதிசேஷன் அப்படிங்கிற அந்த நித்தியசூரி இந்த மாதிரி பலவாறு கைங்கரியங்கள் பண்றார். அதனால பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற ஆண்டாள். உம்பியும் அப்படின்னா உன் தம்பியும் நீயும் துயில் எழுவீர்களாக அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நந்தகோபர், யசோத, கண்ணன், பலராமன் எல்லாரையும் எழுப்புறா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்த்தோம். விண்ணுலகையே கிழிச்சு கொண்டு போச்சு பெருமாளினுடைய திருவடி. அப்படியாக உலகங்களையும் பெருமாள் அளந்தார் இல்லையா, அந்த வாமன அவதாரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கும். பிரகலாதனுக்கு நரசிம்மர் ஹிரண்யகசிபுவுடைய வதம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அசுர குலத்துக்கே இவன் ராஜா அப்படின்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் நரசிம்மர். பிரகலாதனுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவனது பெயர் விரோச்சனன். அந்த விரோச்சனனுக்கு ஒரு புள்ள பிறந்தான், அவன்தான் மகாபலி. அதனால பிரகலாதனுடைய பேரன் தான் இந்த மகாபலி. இந்த மகாபலி ராஜாவா இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் அசுர குலத்துக்கும் தேவர் குலத்துக்கும் ஒரு போர் நடந்தது, ஒரு யுத்தம் நடந்தது, கடும் யுத்தம். அந்த யுத்தத்தில் தேவேந்திரன் தனது வஜ்ராயுதத்தை கொண்டு மகாபலியை தாக்க மகாபலி இறந்தே போனான். அப்போது மகாபலி போயிட்டான்ற விஷயம் மகாபலியினுடைய குருவான சுக்ராச்சாரியாருக்கு தெரிய வருது. அவர் தான் அசுரகுலத்தின் குரு சுக்ராச்சாரியார். அவர் கேள்விப்படுறார், இவன் மகா குரு பக்தன், மகாபலிக்கு குருவின் இடத்துல அத்தனை பக்தி, அவ்வளவு மரியாதை, தன் சிஷ்யனுக்கு இப்படி ஆயிடுத்தேங்கிறது அவரால் தாங்க முடியல. அதனால உடனேவே சஞ்சீவனி மந்திரத்தை ஜபிச்சு மகாபலிக்கு உயிர் ஊட்டினார் சுக்ராச்சாரியார். மேலும் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரங்களை எல்லாம் ஜபிச்சு இவனுக்கு மேலும் சக்தியை ஊட்டி திருப்பியும் போருக்கு அனுப்பி வச்சார் சுக்ராச்சாரியார். இப்போ இந்திரனுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி மகாபலி உயிர்த்து எழுந்தான், மேலும் ரொம்ப திடகாத்திரமா சக்தி வாய்ந்தவனா இப்போ பலசாலியா ஸ்வர்கலோகத்தை நோக்கி படையெடுத்து வந்துருக்கான் அப்படிங்கிறது இந்திரனுக்கு தெரியறது. உடனே இந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியின் இடத்துல ஓடுறான், போய் சொல்றான், இப்போ மகாபலி வரானே என்ன பண்றது அப்படின்னு. உடனே தேவகுருவான பிரகஸ்பதி சொல்றார், அவனுக்கு அவனுடைய குருவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா ஆச்சாரியன் இடத்துல அவ்வளவு மரியாதையோடும் பக்தியோடும் இருக்கான் மகாபலி. அதனால் குரு அனுகிரகம் பரிபூரணமாக பெற்றவன் அவன். அதனால் இப்போ அவனை ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காது. வேணா ஒன்று பண்ணுங்கோ, நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்தை தியாகம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் மறைஞ்சிருந்து கொஞ்ச காலம் வாழுங்கோ. இப்போ மகாபலி வருவான், நீங்கள் யாரும் இல்லைன்னதும் உலகங்களையும் அவனே ஆட்சி புரியறதுன்னு தொடங்குவான். அதன் காரணமாக அவனுக்கு கர்வம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அந்த கர்வம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறமா ஆச்சாரியன் இடத்துல அபச்சாரப்படுவான். அதன் விளைவா அவனுடைய ஆச்சாரியனே அவனை சபிப்பார். அப்போ உங்களுடைய நீங்கள் இழந்த இந்த ஸ்வர்க்க பதவியும் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும் அப்படின்னு பிரகஸ்பதி இந்த இடத்துல அறிவுரை சொல்றார் இந்திரனுக்கு. அதை கேட்டுட்டு இந்திரனும் மற்ற தேவர்களும் ஸ்வர்க்கத்தை தியாகம் பண்ணிட்டு அங்கேருந்து எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சுனுட்டா. இப்போ தேவர்களின் தாய் அப்படின்னு இருக்கக்கூடிய அதிதி தேவி தன் கணவரான கஷ்யபர் இடத்துல முறையிடுறா. இப்படி ஆயிடுத்தே சுவாமி, தேவர்கள் எங்கன்னு தெரியல, என் பிள்ளைகள் எல்லாரும் எங்கே போயிட்டான்னு தெரியல, அவளோட தேவ பதவியும் போச்சு, ஸ்வர்க்க பதவியும் போச்சு, இப்போ எல்லாரும் எங்கன்னே தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறா.
அப்போது கஷ்யப்பர் அதித்திக்கு ஒரு விரதத்தை சொல்லி அதை அனுஷ்டிக்க சொல்லி அறிவுறுத்துறார். அது என்ன விரதம் அப்படின்னா பயோவிரதம் அப்படின்னு 12 நாட்களுக்கு பெருமாளை தியானம் பண்ணிட்டு பால் சாப்பிட்டுண்டு ஒரு விரதம். அது பால் மட்டுமே அருந்தணும் அந்த விரதத்தின் பொழுது. ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையாக இந்த விரதத்தை நீ மேற்கொண்டனா பெருமாள் உனக்கு நல்ல வழி காட்டுவான் அப்படின்னு கஷ்யப்பர் சொல்கிறார். உடனே அதித்தி தேவியும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அந்த 12 நாட்கள் அந்த விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையாக அனுஷ்டிச்சா. அதன் பலனா 12 நாட்கள் முடிஞ்ச உடனே பெருமாளே அவளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக தோன்றினார். அப்போது அதித்தின் இடத்துல கேட்கிறார், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. உடனே அதித்தி சொல்கிறா, மகாபலியால் தான் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து இப்போ எங்கேயோ காணாமலே போயிட்டா. அதனால மகாபலியை நீங்கள் அழிக்கணும், என் பிள்ளைகள் இழந்த பதவியை நீங்கள் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. அதுக்கு பெருமாள் சொல்கிறார், விரதத்தில் ஒரு குறைவும் இல்லை, பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் நீ விரதத்தை அனுஷ்டிச்ச, ஆனாலும் நீ கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை என்னால் நிறைவேற்ற முடியாது, மகாபலியை என்னால் அழிக்க முடியாது அப்படிங்கிறார் பெருமாள். பெருமாளே அப்படி சொல்கிறார் அப்படின்னா குருவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக பெற்றவன் அந்த மகாபலி. குருவின் இடத்துல எவன் ஒருவன் மரியாதையோடும் பக்தியோடும் நடந்துக்கிறானோ பகவானே அவளை தண்டிக்க மாட்டான். அதனால பெருமாள் சொல்றார், மகாபலியை என்னால் அழிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ அதித்தி தேவி அப்பவும் பெருமாள் மேல நம்பிக்கையோடும் பக்தியோடும் மேல சொல்றா, பெருமாளை உனக்கும் ஆகாத காரியம்னு ஒன்று உண்டா, உன்னால் பண்ண முடியாததுன்னு ஒன்று உண்டா, ஒருவேளை அவனை அழிக்கக்கூடாது அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளைகள் இழந்த பதவியை நீ மீட்டு கொடுக்கலாமே, அவள் எங்கன்னே தெரியலையே, காணாமலே போயிட்டாளே, அதனால அவள் பதவியை நீ மீட்டு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பெருமாள் அதித்தியை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி செய்யப்படும் எந்த பிரார்த்தனையும் பலன் அளிக்காமல் போகாது அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அதித்தின் இடத்துல சொல்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறார். பெருமாளை நோக்கி நம்ம செலுத்தக்கூடிய எந்த பிரார்த்தனையும் பலன் அளிக்காமல் போகாது. பலன் தாமதமாக வேணால் கிடைக்கலாம், அவரவர் கர்மவினையை பொறுத்து உடனே நடக்கலாம், தாமதப்பட்டு நடக்கலாம், எது நடந்தாலும் அது அவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அவனை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம்னா அது கட்டாயம் பலன் அளிக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அவரவர் நம்பிக்கையை பொறுத்து, அந்த கணக்கும் பெருமாள் சொல்கிறார், அவரவர் நம்பிக்கையை பொறுத்து பலன் கட்டாயம் கிட்டும். நீ திருட விஸ்வாசத்தோட நம்பிக்கையோட என்னை நினச்சி இந்த விரதத்தை அனுஷ்டிச்ச இல்லையா, அதனால் கட்டாயம் பலன் உண்டு. அவனை அழிக்க மாட்டேன்னு சொன்னனே ஒழிய உன் பிள்ளைகள் இழந்த பதவியை கட்டாயம் மீட்டு கொடுப்பேன், நானே அவனிடத்துல போய் யாச்சகம் கேட்டு அவ இழந்த பதவியை மீட்டு கொடுக்குறேன்னு பெருமாள் அதித்திக்கு வாக்கு கொடுக்குறார். மேலும் பெருமாள் சொல்கிறார், அவள்கிட்ட போய் யாச்சகம் கேட்கணும், அதுக்கு நானே உன்னுடைய கர்ப்பத்தில் ஜனிக்க போகிறேன் அப்படின்னு பெருமாள் அதித்தின் இடத்துல சொல்லிட்டு மேலும் சொல்கிறார், இது தேவ ரகசியம், இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அங்கேருந்து மறைஞ்சுடுறார். இப்படியாக பெருமாளின் வாக்குப்படி அதித்தி கர்ப்பம் தரித்தாள். ஒரு பத்ரபாத மாதம், அதாவது ஆவணி அமாவாசை தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம், அதில் ஒரு வளர்பிறையில் ஒரு சிரவண துவாதசி, அதாவது திருவோணம் துவாதசி திதி அபிஜித் முகூர்த்தம், அந்த ஒரு நல்ல வேளையில் அதித்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது யாரும் இல்லை, சாக்ஷாத் அந்த பெருமாளை அவளுக்கு மகனாக அவதாரம் பண்ணினான். பெருமாளுக்கு திருநாமம் உபேந்திரன், அதாவது அதித்தியோட புள்ள தான் இந்திரன். இந்திரனுக்கு அப்புறமா பெருமாள் அவதாரம் பண்ணதுனால இந்திரனுடைய தம்பி உப இந்திரன், அதனால உபேந்திரன் அப்படிங்கிறது பெருமாளினுடைய திருநாமம். அந்த பெருமாள் அவதாரம் பண்ணுறச்சேவே எப்படி அவதாரம் பண்ணான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் வர்ணிக்கிறது. சதுர்புஜங்கள் பெருமாளுக்கு, சங்கம் சக்கரம் கதை பத்மம்னு எல்லாத்தையும் ஏந்தி கொண்டு திருப்பானாழ்வார் பாடுறாரே அவருடைய பாசுரத்தில், தாமரை போன்று மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படிங்கிறார். அழகான அந்த செவ்வரியோடிய தாமரை மலர் போன்ற கண்கள், கொவ்வைப்பழம் போன்ற அழகான உதடு, அழகான திருமுக மண்டலம், தலையில் கிரீட்டம், காதுகளில் மகர குண்டலம், கழுத்தில் வனமாலை கௌஸ்துப மாலைன்னு எல்லாத்தையும் அணிந்து கொண்டு மார்பில் ஸ்ரீவத்சங்கிற மரு, அந்த மருவில் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே எழுந்தருள் இருக்கா. தோள்களில் தோள்வளை, கைகளில் கைவளை, இடுப்பில் பட்டு பீதாம்பரம், கால்களில் நூப்புரம், சலங்க கொஞ்சருது. நீலமேக வர்ணனாக பார்த்தால் பசி தீரும் முகம்னு சொல்வா இல்லையா, அப்படி ஒரு அழகான குழந்தையாக அவதாரம் பண்ணினான் அந்த வாமன மூர்த்தி. இப்போ வரைக்கும் அவர் உபேந்திரனாக தான் இருக்கார். இப்போது சுற்றி இருக்கிற ரிஷிகள் எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி பெருமாளே இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான்னு. எப்படி தெரிஞ்சுண்டா அப்படின்னா அவளுடைய ஞானத்தினால் அவள் உணர்ந்துட்டா, அதனால எல்லாரும் வந்திருக்கா.
தேஜோமயமாக இருக்குது அந்த சித்தாசிரமமே. அதனால் என்னன்னு வந்து பார்க்கணும்னு எல்லாரும் வரா. பார்த்தா அவளுக்கு காட்சி கொடுக்கறதுக்குள்ள பெருமாள் தன்னுடைய உருவத்தை மாற்றினுட்டார். ஒரு சின்ன வாமன ரூபம் எடுத்துட்டார். ஒரு குள்ளமான ஒரு குழந்தையாக மாறினார். அப்போது ரிஷிகள் எல்லாரும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சுட்டு கஷ்யபர் இடத்துல சொல்கிறா, இந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிடணும். அதனால் நாமகரணம் ஜாதகரணம் எல்லாம் பண்ணி வைக்கிறா. கூடவே பெருமாளுக்கு உபநயனமும் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ரிஷிகள் சொல்கிறா. அதனால் பெருமாளுக்கு உபநயனமும் பண்ணுறா, பூணல் போடுறா. அப்போது யார் யார் எந்தெந்த தேவதைகள் பெருமாளினுடைய உபநயனத்துக்கு வந்து பெருமாளுக்கு என்னென்ன வஸ்துக்களை சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறது. எல்லாரும் போட்டி போட்டுண்டு வரா. பெருமாளுக்கே உபநயனம் அப்படின்னா நான் அதை கொடுக்குறேன், நீ இதை கொடுன்னு ஆளுக்கு வந்து பெருமாளுக்கு பல வஸ்துக்களை சமர்ப்பணம் பண்ணுறா. அது என்னென்ன அப்படின்னா, சூரியனே வந்து வாமனமூர்த்திக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். தேவகுருவான பிரகஸ்பதி யக்ஞோபவீதத்தை சமர்ப்பிச்சார். அதாவது பூணல், அந்த பூணூல், அந்த யக்ஞோபவீதத்தை பிரகஸ்பதி சமர்ப்பிச்சார். கஷ்யபர், அதாவது அவருடைய அப்பா, வாமனமூர்த்தியினோட அப்பா இருக்காரே, அவர் இடுப்பில் அணியக்கூடிய மேகலை, அந்த வஸ்திரத்தை சமர்ப்பிச்சார் கஷ்யபர். பிரம்மச்சாரினாலே மேலே மான் தோல் போட்டுண்டே ஆகணும். அந்த மான் தோலை யார் கொடுத்தா அப்படின்னா, சாட்சாத் அந்த பூமி பிராட்டி பெருமாளுக்கு மான் தோலை கொடுக்குறா. இந்த பெருமாள் என்ன பண்ணார், அந்த மான் தோலை உத்திரிய மாட்டமாக தன் மார்பை மறைச்சிக்கிறதுக்கு பயன்படுத்தினார். திருமார்பில் தாயார் எழுந்தருளியிருக்கா. எந்த அவதாரத்திலையும் தாயார் பெருமாளை விட்டு நீங்கிறதே கிடையாது. அதனால் இந்த வாமன அவதாரத்திலையும் அவள் வந்திருக்கா, திருமார்பில் தாயார் இருக்கா. அதனால் மறைச்சுட்டார். எதுக்கு மறைச்சிக்கணும் அப்படின்னா, மகாபலியின் இடத்துல போய் யாச்சகம்னு கேட்க போகிறார், பிரம்மச்சாரியாக போக போகிறார். திருமார்பில் தாயார் இருந்தால் உடனே தெரிஞ்சுடுமே இவர் பிரம்மச்சாரி இல்லை பெருமாள்னு. அதனால மார்பை மறைச்சுண்டார். மற்றொரு காரணம், அந்த தாயாரினுடைய கடைக்கண் பார்வை, ஓர பார்வை கூட போரும் ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யங்களை அருள் பாலிக்கிறதுக்கு. அவளுடைய கடைக்கண் பார்வை அந்த மகாபலி மேலே பட்டுடுத்து அப்படின்னா அவன்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்க முடியாது. கொடுக்க கொடுக்க அவனுக்கு செல்வம் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அது தாயாரினுடைய கட்டாட்சமாக போயிடும். அதனால் தாயார் கட்டாட்சம் அவன் மேலே படக்கூடாதுன்னு மான் தோலை கொண்டு தன் மார்பை பெருமாள் மறைச்சுட்டார். இப்படி பூமி பிராட்டி அந்த மான் தோலை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா. மேலும் பிரம்மச்சாரின்னா கையில் ஒரு தண்டம்னு ஒன்று வச்சுக்கணும். அதுக்கு பலாச மரத்தின் குச்சி, அதை தான் தண்டம்னு கையில் பிரம்மச்சாரிகள் வச்சுக்கிறது வழக்கம். அந்த பலாச குச்சியை வனதேவத்தை சமர்ப்பித்தான். இடுப்பில் அணியக்கூடிய கௌபீனம் அதை பெருமாளினுடைய மாதாவான அதிதி தேவியே கொடுத்தா. அடுத்து கையில் பெருமாள் ஒரு கொடை வச்சுருப்பாரே, வாமன அவதாரம்னாலே அழகான அந்த கொடை எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இல்லையா. அந்த கொடையை ஸ்வர்கலோகத்து தேவதை ஒருத்தர் சமர்ப்பிச்சார். கமண்டலத்தை பிரம்மாவே சமர்ப்பிச்சார். தர்பை புல், பிராமணன் கையில் இருக்க வேண்டிய தர்பை புல், அந்த புல்லை சப்த ரிஷிகள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா. பெருமாள் கையில் ஜபமாலையை சமர்ப்பித்தாள் சரஸ்வதி தேவி. பிக்ஷை பாத்திரத்தை சமர்ப்பிச்சான் குபேரன். இப்போ பெருமாள் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லணும், பிக்ஷை எடுக்கணும். பூணல் போட்டாச்சு இல்லையா. அதனால அந்த முதல் பிக்ஷை இட்டது யார் அப்படின்னா, பார்வதி தேவியே வந்து பெருமாளுக்கு பிக்ஷை இட்டா. இப்போ இந்த வாமனமூர்த்தி ஒரு பிரம்மச்சாரி பண்ண வேண்டிய சமிதாதானம் எல்லாம் முடித்து கொண்டு ரிஷிகளை பார்த்து கேட்குறார், மகாபலி இப்போ எங்கே இருப்பான், நான் அவனை போய் சந்திக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்குறார். எல்லாமே வேகமாக நடந்துடுத்து வாமன அவதாரத்தில். அன்றைக்கி தான் பிறந்தார், அன்றைக்கே அவருக்கு உபநயனமும் ஆயிடுத்து, அன்றைக்கே இப்போ மகாபலியும் பார்க்க போகிறார், அன்றைக்கே வையம் அளக்க போகிறார் இந்த பெருமாள். அதனால் மகாபலி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறார். ரிஷிகள் எல்லாரும் சொல்கிறா, அவன் நர்மதா நதியுடைய வடக்கு கரையில் தான் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவாள்லாம் சொல்கிறா. உடனே பெருமாள் விறுன்னு அந்த யாகசாலையை நோக்கி கிளம்புறார். ஒரு கையில் கமண்டலம், இன்னொரு கையில் தண்டம், கொடை எல்லாத்தையும் ஏந்தி கொண்டு வாமன மூர்த்தியாக அந்த யாகசாலைக்குள்ளே நுழையிறார். அங்கே யாகம் நடந்துட்டுருக்கு. அந்த ரிஷிகளும் மகாபலியும் பார்க்குறா. ஒரு பக்கத்துலேருந்து திடீர்னு சூரியன் உதயமான மாதிரி ஒரு ஒளி பிழம்பு. இது எங்கேருந்து இப்படி ஒரு ஒளி வீசுறது, என்ன இப்படி ஒரு தேஜஸ் அப்படின்னு அவள் பார்க்குறா. யார் இவர்னு பார்க்குறா. இவரை பார்க்கறதுக்கு அவளுக்கு தோன்றது, ஒருவேளை சூரியனே இறங்கி வந்துட்டாரோ, இல்லை அக்னிதேவன் வந்திருக்காரோ, இல்லை சனத்குமாரரோ இவர் அப்படின்னு எல்லாரும் பலவாறு யோசிக்கிறா. அப்போது இவரை வரவேற்கிறதுக்காக மகாபலியே எழுந்து வரான். வந்து பெருமாளை உங்களுக்கு நல்வரவு அப்படின்னு வரவேற்று அவருக்கு பாத பூஜை பண்ணுறான் மகாபலி. அந்த பாதத்தில் பட்ட அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து தன் தலையில் புரோக்ஷணம் பண்ணினான் மகாபலி. இப்போது இந்த வாமன மூர்த்தியை பார்த்து மகாபலி கேட்க தொடங்குறான், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உங்களை பார்த்தா ஒரு அந்தன சிரேஷ்டர்னு தெரியறது, உங்கள் வரவால் என் யாகமே வெற்றி அடைஞ்சுது அப்படிங்கிறத நான் உணர முடியறது, என் பித்ருக்களும்
திருப்தி அடைஞ்சுட்டா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய வரவினால ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கேங்கோ. ஏதோ ஒன்றத்தை வேண்டி தான் வந்திருக்கேள்னு தெரியறது, ஏதோ தானம் வேண்டி வந்திருக்கேள்னு தெரியறது. உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட எதை வேணால் வேண்டி பெறலாம். பசுக்கள் வேணுமா, ஸ்வர்ணம் வேணுமா, வீடு நிலம் வேணுமா, இல்லை கல்யாணத்துக்கு தேவைப்படும் உதவி ஏதாவது வேணுமா, இல்லை செல்வ செழிப்பான கிராமங்கள் வேணுமா, குதிரைகள் வேணுமா, யானைகள் வேணுமா, ரதங்கள் வேணுமா, எதை வேணுமானாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மகாபலி சொல்கிறான். அப்போ பெருமாள் சொல்கிறார், அப்பா சுக்ராச்சாரியாருடைய சிஷ்யன்கிறதையும் நிரூபிக்கிற, உன் வம்சம் பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன்கிறதையும் நீ நிரூபிக்கிற. ரொம்ப பெரிய கொடை வள்ளலாக தான் நீ இருக்க. ஆனால் என் தேவை அவ்வளவுலாம் இல்லை. எனக்கு என் காலால் என் திருவடியால் 3 அடி நிலம் போரும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக என் காலால் 3 அடி நிலம் போரும்னு பெருமாள் கேட்குறார். மகாபலி இப்போ சிரிக்கிறான். சிரிச்சுன்னு சொல்கிறான், குழந்தையா இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் புத்தியும் குழந்தை அளவில் தான் இருக்குமா? ஏன்னா என்ன வேணும்னு கேட்டால் அதை வேணும் இதை வேணும்னு கேட்டு ஒருத்தர் பெற்றுக்கொள்ள மாட்டாளா? கொடுக்குறவனுக்கு வேணால் கஞ்சத்தனம் இருக்கலாம், கேட்டு பெற்றுக்கொள்கிறவனுக்கு எதுக்கு கஞ்சத்தனம்? கொடுக்குறவன் வேணா என்கிட்ட இவ்வளோதான்ப்பா இருக்குது, இவ்வளோதான் என்னால் முடியும்னு சொல்லலாம். கொடுக்குற நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்க தயார்னு. வாங்கிக்கிற இடத்துல இருக்கிற நீங்கள் ஏன் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே, பெருசாக எதையாவது கேட்கலாமே. எதனால் வெறும் 3 அடி, அதுவும் உங்கள் காலால் 3 அடின்னா அது எவ்வளவு சின்ன நிலம், அதை போய் கேட்குறேளே அப்படிங்கிறான். அதுக்கு மகாபலி மேலும் சொல்கிறான், ஜம்பு தீபம் போன்ற தீபங்களையே வாரி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிற என்னிடத்துல 3 அடி நிலம் போருமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்துல மெல்ல மெல்ல மகாபலியினுடைய அகங்காரம் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. நல்லவன் தான், ஆனால் அந்த அகம்பாவம்ங்கிறது இந்த இடத்துல இருக்குது அவனுக்கு. அதனால பெருமாள் சிரிச்சுக்கிறார். இந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பெருமாள் மனசில் எண்ணி சிரிச்சுக்கிறார். பெருமாள் இப்போ ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே பெருமாள் இந்த பதிலை மகாபலிக்கு சொல்கிற மாதிரி நமக்கும் சொல்கிறார். என்னென்னா, இல்லை எனக்கு 3 அடி போகிறோம். 3 அடி நிலத்தில் ஒரு மனுஷன் திருப்தி அடையலை அப்படின்னா உலகங்களையுமே அவனுக்கு கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். போதும் அப்படிங்கிற அந்த மனசு தானே பொன் செய்யும் மருந்து. அதனால் எனக்கு 3 அடி போரும். ஒரு அந்தணனுக்கு தேவைகள்னு அதிகம் இருக்கக்கூடாது. இந்த 3 அடி நிலத்தை நீ எனக்கு கூட, அது போரும் அப்படின்னு. உடனே மகாபலி சிரிக்கிறான். சரி, பெருசாக ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சேன், உங்கள் தேவை அவ்வளோதான், 3 அடி போரும்னு நீங்கள் சொல்கிறச்சே அப்படியே நானும் விட்டுடுறேன், உங்களுக்கு 3 அடி நிலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்புறான். அப்போது நில் அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. யார் அப்படின்னா சுக்ராச்சாரியார். அவர் கேட்குறார், ஏன்பா என்னிடத்துல ஒரு ஆலோசனை பண்ண மாட்டியா? நீ பாட்டு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறியே, கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னார். மகாபலி சொன்னான், தெரியாது. பெருமாள் பாது மகாவிஷ்ணு வந்திருக்கான் உன்னிடத்துல யாச்சகம் கேட்டு 3 அடி நிலம் வேண்டி வந்தவன் உன்கிட்ட இருக்கக்கூடிய 3 உலகங்களையும் கைப்பற்ற போகிறான், அத்தனையும் தேவர்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு சுக்ராச்சாரியார் சொல்கிறார். அதை கேட்டு மகாபலி சொல்கிறான், இருந்துட்டு போகிறது, வாக்கு கொடுத்துட்டனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு சுக்ராச்சாரியார் சொல்கிறார், பொய் சொல்லு, கொடுக்க மாட்டேன்னு இப்போ சொல்லிடு, இப்போ அதனால் என்ன அப்படிங்கிறார். அதுக்கு மகாபலி சொல்கிறான், அச்சுச்சோ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மேலும் சுக்ராச்சாரியார் சொல்கிறார், 5 இடங்களில் பொய் சொல்லலாம். இது சுக்ர நீதி, சுக்ராச்சாரியார் சொல்லக்கூடிய நீதி. 5 இடங்களில் பொய் சொல்லலாம். கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் விளையாட்டாக சில பொய்கள் சொல்லிக்கலாம். 1, கல்யாணம் ஒன்று நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக பொய்கள் சொல்லலாம். அதாவது ஏமாற்றி இல்லாததை சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படி இல்லை. எந்த பொய்னால் பாதிப்பு ஏற்படாதோ அப்படிப்பட்ட பொய்களை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். அது 2. 3வது, கைவசம் இருக்கக்கூடிய பொருள் அத்தனையும் ஒருத்தன் இழக்க நேரிடும் சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லலாம். ஒரு திருடனே வரான், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட இத்தனை சவரன் நகை இருக்குன்னு சொல்லுவோமா, இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோமா? எதுவும் இல்லைன்னு தான் பொய் சொல்ல முயற்சி பண்ணுவோம். அதனால் கைவசம் இருக்கக்கூடிய பொருள் அத்தனையும் ஒருத்தன் இழக்க நேரிடுமானால் அங்கே பொய் சொல்லலாம். பிராண சங்கடம், உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற இடத்துல பொய் சொல்லலாம். இன்னொரு உயிரை காக்கும் பொருட்டும் பொய் சொல்லலாம். இப்படி 5 இடங்களில் பொய் சொல்லலாம். அதனால் இப்போ உனக்கு எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலையில் நீ இருக்க. ஏன்னா இவன் பெருமாள் 3 அடி கேட்டிருக்கான். அவன் கேட்குற எதையும் உன்னால் கொடுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் எந்த ரீதியில் பார்த்தாலும் அவன் அதிருப்தி அடைய தான் போகிறான். ஏன்னா அவன் கேட்கக்கூடியதை கொடுக்குற இடத்துல நீ இல்லைப்பா அப்படின்னு புரிய வைக்கிறார் சுக்ராச்சாரியார். அதனால் மறுத்து சொல்லிடு அப்படிங்கிறார். அதுக்கு மேலேயும் மகாபலி சொல்கிறான், சுக்ராச்சாரியார் ஆச்சாரியனுக்கே அறிவுரை சொல்கிறான் மகாபலி. என்னென்னா, பொய் சொல்கிறத விட ஒரு பெரிய அதர்மம் எதுவும் இல்லை அப்படின்னு பூமி பிராட்டியே சொல்லியிருக்கா. மேலும் பூமி பிராட்டி சொல்கிறாளாம், எனக்கு பாரம்ங்கிறது எது தெரியுமா? மலைகளோ பர்வதங்களோ
என் மேலே ஓடக்கூடிய நதிகளோ சமுத்திரமோ இது எதையுமே நான் பாரமாக நினைக்கல. ஆனால் பொய் பேசக்கூடிய ஒருவன் இருந்தால் கூட அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியலங்கிறாலாம் பூமி பிராட்டி. அதனால் பொய் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மகாபலி சுக்ராச்சாரியார் இடத்துல சொல்கிறான். சுக்ராச்சாரியார் சொல்கிறார், ஆச்சாரிய புருஷனான என் வார்த்தை நீ மீற போகிறன்னா இந்தா பிடி சாபம் அப்படின்னு கொடுக்குறார். உன் சொத்து அத்தனையும் நீ இழக்க தான் போகிற அப்படிங்கிறார். மகாபலி சந்தோஷமாக அந்த சாபத்தையும் ஏற்றுண்டான். பகவானுக்கு கொடுத்து தான் நான் எல்லாத்தையும் இழக்கணும் அப்படின்னா அந்த நாராயணனுக்கே எல்லாத்தையும் கொடுத்த பெருமை எனக்கு இருக்கும் இல்லையா அப்படின்னு அந்த இடத்துலையும் அவனுக்கு ஒரு சின்ன கர்வம். அதனால் இருந்துட்டு போகிறது அப்படின்னு பெருமாளுக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு முற்படுறான். அப்போது மகாபலியினுடைய மனைவி விந்தியாவளின்னு பெயர். அவர் அவனுடைய கையில் ஜலம் வார்க்கிறா. அந்த ஜலத்தை மகாபலி பெருமாளனுடைய கரத்தில் ஜலத்தை வார்க்கிறார். ஜலம் வார்த்தது தான் தாமதம். பெருமாள் விறு 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 விறுன்னு ஓங்கி வளர்ந்தார். தன்னுடைய ஒரு திருவடியால் ஒட்டுமொத்த மண்ணுலகையும் அளந்தார் பெருமாள். மற்றொரு திருவடி விண்ணை கிழித்து கொண்டு மேலே போச்சு. அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் பாடுற, அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த பெருமாளாக அத்தனை மேல் லோகங்களையும், பூமிக்கு மேலே 6 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள் எல்லாத்தையும் அளந்துட்டார் பெருமாள். இப்போ பெருமாள் கேட்குறார் மகாபலியை பார்த்து, அடுத்த அடி எங்கே வைக்கிறது அப்படின்னார். அப்போ மகாபலிக்கு புரிஞ்சுது, கர்வத்தால் இப்படி ஆட்டமாக ஆடிட்டோமே, எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு இருந்தனே, என்னது எதுவுமே இல்லைங்கிறது இப்போ புரியுறது. பகவானே, எல்லாத்து மேலேயும் உன் திருவடி பட்டது. பாவப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கு, அதன் மேல் மட்டும் உன் திருவடி படலை. அதனால கிரீடத்தை கழட்டினான். கர்வத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியது தான் அந்த கிரீடம். அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சான். தன் கைகள் 2ஐயும் கூப்பி கொண்டான். தலையை குனிஞ்சு, என்னையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் தலை மேலே அந்த 3வது அடியை வெய்யுங்கோ அப்படின்னு பெருமாள் இடத்துல சொல்கிறான். இப்படி மகாபலி சொல்லின்னு இருக்கச்சேவே அந்த இடத்துல ஒரு பூர்ண சந்திரன் உதிச்சா மாதிரி ஒரு ஒளி வீசியது. எல்லாரும் என்னதுன்னு பார்த்தா பிரகலாதன் வந்திருக்கான் அந்த இடத்துக்கு. தன் பேரனான மகாபலியை பார்த்து பெருமாள் இடத்துல சொல்கிறான், பெருமாளே, இப்போ நீ அவனுக்கு பண்ணது, அவன் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் அவன் இடத்துலேருந்து பறித்து கொண்டா, இது அவனுக்கு நீ பண்ண அனுகிரகம் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார் பெருமாளை பார்த்து. இதுக்கு உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஒரு மனுஷனுக்கு செல்வம் அத்தனையும் கொடுத்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவன் இடத்துல கொடுத்தா அவன் மனசு ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த அறிவு துளியும் இல்லாமல் அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். புத்தி எதுலையோ தான் போகும். அதனால அந்த அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை அவனிடத்துலேருந்து பறித்ததன் மூலம் நீ அவனுக்கு பண்ணது அனுகிரகம் அப்படின்னு பிரகலாதன் விழுந்து சேவிக்கிறார் பெருமாளை. அப்போ மகாபலியினுடைய மனைவி விந்தியாவளி அவள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவள் சொல்கிறா, எல்லாமே என்னதுன்னு தான் மனிதர்கள் எல்லாரும் இருக்கா. பூமியில் இருக்கிற அத்தனையும் என்னோடது, என்கிட்ட இருக்கிற சொத்து என்னோடதுன்னு நினைக்கிறா. நான் நிஜத்தில் எதுவுமே அவளது இல்லை, எல்லாமே அழியக்கூடியது, எல்லாமே பெருமாளோடதுங்கிறது அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது. இது எதுவும் நிரந்தரமற்றது அப்படிங்கிறதும் அவளுக்கு புரியல. இப்போ கூட என் கணவர் பாத்தியா பெருமாளே என்ன சொன்னார், என் தலையை நான் உனக்கு கொடுக்குறேன், என் தலையை எடுத்துக்கோன்னு சொன்னார். என் தலைன்னு ஒன்று என்ன இருக்குது, என்னதுன்னு என்ன இருக்குது, இந்த உடம்பே என்னோடது கிடையாது, அப்புறம் என்ன என் தலை. அதனால் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் கர்வம் இருக்குது. அதனால் அவருக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு விந்தியாவளி அப்படின்னு மகாபலியினுடைய பத்னி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இப்போ பிரம்மதேவர் வரார். உலகமே இந்த வாமன அவதாரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்கு. பல பேர் பல சந்தர்ப்பங்களில் அடிக்கடி கேட்பா, பெருமாள் ஏன் மகாபலியை வஞ்சித்தார் அப்படின்னு. பிரம்மா அந்த கேள்வியை பெருமாள் இடத்துல கேட்குறார். பெருமாளே, அவன் தப்பு என்ன தப்பு இவன் பண்ணான்? ஒன்றும் பண்ணலை. எல்லா லோகங்களையும் உனக்கே கொடுத்துட்டான். பொய் சொல்லுன்னு ஆச்சாரிய புருஷன் சொல்லி கூட பொய் சொல்ல மாட்டேன்னு அவரிடத்துலையே அபச்சாரப்பட்டு அவர்கிட்டயே சாபமும் பெற்றுக்கொண்டு அதுக்கு மேலேயும் பொய் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உனக்கு தானே எல்லாத்தையும் வழங்கினான், அவனையே நீ வஞ்சிக்கணும் அப்படின்னு பிரம்மா கேட்குறார். அதுக்கு பெருமாளினுடைய பதில் ரொம்ப அழகான பதில். பெருமாள் சொல்கிறார், அவனை வஞ்சித்தேன்னு யார் சொன்னான்? எனக்கு ரொம்ப நெருக்கமானவனை யாரை நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறனோ அவளுக்கு நான் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்ன தெரியுமா? அவள் இடத்துல இருக்கிற தனத்தை பறிப்பது தான் நான் செய்யக்கூடிய முதல் அனுகிரகம் அப்படின்னார். திடுக்குன்னு இருக்கலாம் கேட்கறதுக்கு, ஆனால் இதுதான் பகவான் சொன்ன பதில். அந்த தனத்தின் காரணமாக தான் ஒரு மனுஷனுக்கு செல்வ செருக்கு ஏற்படுறது, கர்வம், அகங்காரம், என்ன போல ஒருத்தர் உண்டாங்கிற எண்ணம் அத்தனையும் வருது. அடுத்தவாள் இடத்துல அன்பு பாராட்டுறது இல்லை,
மற்றவாளை துச்சமாக மதிக்கிறது, பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய பக்தியில் கூட அந்த கர்வம் கலந்துடும். நான் பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பண்ணுறேன், நான் இத்தனை பேருக்கு அன்னம் அளித்தேன், நான் இத்தனை பேருக்கு உதவி பண்ணேன்ற அந்த நான்கிற எண்ணம் ஐஸ்வர்யம் வந்துடுத்துனாலே வந்துடும். அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அந்த ஐஸ்வர்யம் அத்தனையும் பிடுங்கினார். பக்குவப்பட்டதுக்கு அப்புறமாக தான் இந்த தனம் அத்தனையும் ஒரு மனிதனுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் அந்த தனத்தை கொண்டு அவன் பிறரையும் வாழ வைப்பான், தானும் வாழ்வான். அதனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா சுதாமாவுக்கு கூட பெருமாள் என்ன பண்ணார், முதல்ல சுதாமா ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆனால் பக்குவப்பட்ட ஆத்மா அவர். அவ்வளவு தரித்திரத்திலும் எனக்கு குறைன்னெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. இருக்கிறது போரும், அவருக்கு எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட உணவில்லை, ஆனாலும் இருக்கிறது போரும்னு இருந்தார். அதனால பெருமாள் அவர் கேட்காமலே அத்தனையும் வாரி வழங்கினான். அதனால பக்குவப்படணுங்கிறதுக்காக பெருமாள் அத்தனையும் இவனிடத்துலேருந்து பயிற்சனே தவிர இவனை நான் கண்டிப்பாக வஞ்சிக்கலை அப்படிங்கிறார். மேலும் பெருமாள் என்னென்ன அனுகிரகம் இந்த மகாபலிக்கு பண்ணார் அப்படின்னா, மகாபலியை பார்த்து சொல்கிறார், அப்பா நீ சுதலலோகத்துக்கு போ. விஸ்வகர்மாவால் நியமிக்கப்பட்ட இடம் அந்த சுதலலோகம். சுதலலோகம்ங்கிறது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்களில் ஒன்று. அந்த சுதலலோகத்துக்கு போ. உன் கூடவே உன் பாட்டனான பிரகலாதனும் வருவான். அவனால் உனக்கு சத் சங்கமும் ஏற்படும், சத் புத்தியும் ஏற்படும். மேலும் கதாபாணியாக நானே உன்னோட அந்த சுதலலோகத்துக்கு வந்து உனக்கு காவலாளியாக அங்கே இருப்பேன் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சொல்கிறார். இங்கே ஒரு கேள்வி வரலாம், எல்லாத்தையும் வாங்கியாச்சு மகாபலிக்கிட்டேருந்து, இன்னும் காவலாளியாக போகிறதுக்கு அவன் இடத்துல என்ன இருக்குது? எதுக்கு பெருமாள் போய் காவல் காக்கணும்? என்ன சொத்து இப்போ அவன்கிட்ட இருக்குது பெருமாள் காவல் காக்கிறதுக்கு அப்படின்னா, பெருமாளுடைய பதில் என்னவா இருக்கும், நீயே என் சொத்துடா, உன்னை பாதுகாக்கிறது என் கடமை, அதனால உனக்கு காவலாளியாக நானே அங்கே வந்து நிற்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதுவும் எவ்வளோ நாட்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த மன்வந்திரம், இப்போ நடக்கிற இந்த வைவஸ்வத மனு, இந்த மன்வந்திரம் முடிகிற வரைக்கும் உனக்கு காவலா கதாபாணியாக சுதலலோகத்தில் நான் உன் கூட இருப்பேன். இந்த மனுவினுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு இந்திர பதவியே கிட்டும் அப்படின்னு பெருமாள் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினான். இப்படி பக்குவப்படுத்தி தான் பகவான் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு அனுகிரகம் தான் பண்ணுறானே ஒழிய அவளை சோதிக்கலை, அவளை வஞ்சிக்கலை. மற்றொரு புறம் இந்திரனை கூப்பிட்டு பெருமாள் அவள் இழந்த அந்த ஸ்வர்க்க பதவியை திருப்பியும் அவள் தேவர்களுக்கே ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு மேலும் சொல்கிறார், உங்களுக்கு பலவாறு ஆபத்துகள் வர்றதுனால நானே உபேந்திரனாக வரேன்னு சொல்லி தேவலோகத்துக்கு போய் உபேந்திரனாக அங்கேயே அமர்ந்தார் பெருமாள். உபேந்திரன்னா முன்னாடியே பார்த்தோம், இந்திரனுடைய தம்பி. அதனால் பெருமாளுக்கு இப்போ அங்கேயும் அந்த ஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கார் உபேந்திரனாக. இப்படி தேவர்களுக்கும் சரி, அசுரகுலத்தின் ராஜாவாக இருந்த மகாபலிக்கும் சரி, பெருமாள் வெவ்வேறு வகையில் எல்லாருக்கும் அனுகிரகம் தான் பண்ணினான். இந்த வாமன அவதாரம் ஏன் ரொம்ப உத்தமமான அவதாரம் அப்படின்னா, இங்கே எந்த சம்ஹாரமும் கிடையாது. பெருமாள் யாரையுமே இந்த இடத்துல கொல்லலை, எல்லாரையும் வாழ தான் வச்சான். அத்தனை பேருக்கும் பெருமாள் இங்கே அனுகிரகம் பண்ணினான். அதனால தான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு பாடினான். மேலும் பெருமாள் இப்போது சுக்ராச்சாரியாரை பார்த்து சொல்கிறான், மகாபலியினுடைய அந்த அஸ்வமேத யாகம் நான் வந்ததுக்கப்புறம் தடைப்பட்டுருத்து, அதனால் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுங்கோ, பண்ண வேண்டிய பிராயஷ்சித்தங்களை பண்ணி, யாகம் தடைப்பட்டு போயிடுது இல்லையா, அதனால் பிராயஷ்சித்தங்களை பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுங்கோ அப்படின்னு சுக்ராச்சாரியார்கிட்ட பெருமாள் சொல்கிறார். அதுக்கு சுக்ராச்சாரியார் சொல்கிறார், என்ன தடைப்பட்டா என்ன பெருமாளே, உன் நாமாக்கள் இருக்கே, வாமன மூர்த்தியான உன் திருநாமங்கள் இருக்கே, அது போருமே, அதை விடவா ஒரு பெரிய பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லி பிராயஷ்சித்தங்களை பண்ணி யாகத்தையும் பூர்த்தி பண்ணினார் சுக்ராச்சாரியார். இப்போது இந்த வாமன அவதாரத்துக்கு சுகர் பலஸ்துதி சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில். இந்த வாமன அவதாரத்தை கேட்கிறவா எல்லாருக்கும் மோக்ஷயம் நிச்சயம் கிட்டும். நம்ம பண்ணக்கூடிய வைதீக கர்மாக்களில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டுது அப்படின்னா உடனே மனசில் இந்த வாமன அவதாரத்தை தியானம் பண்ணிட்டு இந்த பெருமாளினுடைய திவ்ய நாமங்களை ஜபிச்சுட்டு அந்த காரியத்தை மீண்டும் தொடங்கினா இந்த தடங்கள்னு ஒன்று உண்டாச்சு இல்லையா, அதனால ஏற்படக்கூடிய தோஷங்களோ பாவங்களோ நீங்கி போயிடும். எந்த ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் இந்த வாமன மூர்த்தியை தியானம் பண்ணிட்டு அந்த காரியத்தை தொடங்கினோம் அப்படின்னா தடங்கள் ஏதும் இன்றி நிர்விக்னமாக அந்த காரியம் பூர்த்தியடையும் அப்படிங்கிறது பலஸ்துதி. நாமும் இந்த 30 நாட்களும் தடையேதும் இல்லாமல் பெருமாளையும் திருப்பாவையையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த வாமன மூர்த்தியையே தியானிப்போம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.